எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே I kept on saying El Shaddai is with me. நான் அப்படியே வாயை திறந்து சொல்லிட்டே இருந்தேன், எல் ஷடாய் என்னோட இருக்கிறீர், எல் ஷடாய் என்னோட இருக்கிறீர் அப்படி சொல்லிட்டே நான் நடந்தேன். To my amazement, என்னுடைய ஆச்சரியத்துக்கு I saw people being hit this side, அந்த பக்கம் அடி போடுறாங்க, இந்த people being hit this side, இந்த பக்கம் அடி வாங்குறாங்க. but no police came and touched me. ஆனா யாருமே என்ன வந்து தொடவே இல்லை. When I reached the gate, நான் அந்த கேட்ல போய் சேர்ந்துட்டேன். 3 people came running towards the gate. அந்த 3 பேர் அந்த கேட்டை நோக்கி ஓடி வந்தாங்க. 3 on this side, 3 பேர் இந்த பக்கம், 4 on this side, 4 பேர் அந்த பக்கம். and all of them were beaten up. எல்லாருக்கும் அடி விழுந்தது. Nobody came and touched me. ஆனா என்னை யாரும் தொடவே இல்லை. I kept saying El Shaddai is with me. நான் சொல்லிட்டே இருந்தேன், எல் ஷடாய் என்னோடு இருக்கிறீர், எல் ஷடாய் என்னோடு இருக்கிறீர் அப்படி சொல்லிட்டே இருந்தேன். I was under his wings. நான் ஆண்டவருடைய ரெக்கைகளுக்கு அடியிலே நான் இருந்தேன். I could see the enemy, என் கண்ணால எதிரிகளை பார்க்க முடிந்தது. but the enemy could not touch me. ஆனா எதிரிகள் என்னை தொட முடியாது, தொடவில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. I picked up the material நான் போய் எனக்கு நான் வாங்க வேண்டிய அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கினேன். and I came walking back. அதே மாதிரி திரும்பி நடந்து போனேன். Nobody touched me. யாரும் என்னை தொடவே இல்லை. Hallelujah. ஹல்லேலூயா. Let me give you another testimony. இன்னொரு சாட்சியை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். Do you know a film actor called Rajkumar? ராஜ்குமார்னு ஒரு ஃபிலிம், அந்த சினிமா நடிகரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜ்குமார் He is not famous. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? Okay. எங்களுக்கு தெரியாது. He died in Bangalore. அவர் வந்து பெங்களூர்ல இறந்து போயிட்டாரு. ராஜ்குமார் The day he died, எந்த நாள்ல அவர் இறந்து போனாரோ that day I was traveling from Bombay to Bangalore by bus with my 2 daughters. அந்த நாள்ல நான் வந்து பாம்பேல இருந்து பெங்களூருக்கு என்னோட 2 மகா, அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு நான் அங்க இருந்து பிரயாணம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். So the bus did not enter the city. அப்போ வந்து அங்கிருந்து வரும்போது பெங்களூர் சிட்டிக்குள்ள பஸ் நுழைய முடியாது. But it halted far away. ஆனா அந்த பெங்களூர் சிட்டியை நகர விட்டு ரொம்ப தூரத்துல காரெல்லாம் நிறுத்திட்டாங்க, பஸ் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. So I called up my wife. அப்ப நான் என்னோட மனைவியை கூப்பிட்டேன். And I told her, please tell your brother to come and pick us up. அப்போ சொன்னேன், உங்க அண்ணாவை வந்து நீ வர சொல்லு, எங்களை வந்து கூட்டிட்டு போனோம், இங்க அனுப்பி விடுன்னு சொன்னேன். And she said, just outside our building the cars are being burnt. அப்ப அவங்க சொன்னாங்க, நம்ம தங்கி இருக்கிற இந்த பில்டிங் பக்கத்திலேயே கார் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. Nobody is coming out. யாருமே வீட்டை விட்டு வெளியவே வரல. So you find a hotel there and go and stay tonight. அப்ப இன்னைக்கு ராத்திரிக்கு நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு ஹோட்டல்ல நீங்க போய் பார்த்து பிள்ளைங்களை வச்சுட்டு அங்கேயே தங்கிருங்கன்னு சொன்னாங்க. Now around 10 buses had stopped there. அப்ப நாங்க நிக்கும் போது 10 பஸ் வரிசையா அங்க நிறுத்தி இருக்குது. So you can imagine how many people are stranded there for transport. எவ்வளவு பேரு பிரயாணம் பண்ண முடியாம அங்கேயே அந்த இடத்துல கிடக்குறாங்க, அடைபட்டு கிடக்குறாங்க. 10 பஸ். Praise the Lord. Just then a rickshaw driver came. அந்த டைம்ல ஒரு ரிக்ஷா ஓட்டுற ஒரு டிரைவர் அந்த பக்கமா வந்தாரு. Everybody pounced on that rickshaw driver. எல்லாரும் ஓடி போனாங்க அவர்ட்ட. And the rickshaw driver said, I am not come to take anybody. அப்ப அந்த ரிக்ஷா டிரைவர் சொன்னாரு, நான் யாரையும் ஏத்திட்டு போறதுக்கு இங்க வரல அப்படி சொன்னாரு. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. 10-15 minutes he was just taking around. அப்போ அவரு அப்படி சுத்தி வந்தாரு ஒரு 10-15 நிமிஷம். And he came to me. அப்புறம் என்கிட்ட வந்தாரு. And he said, I have come to take you. அப்ப சொன்னாரு, வாங்க உங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படி சொன்னாரு. Now please understand. நல்லா புரிஞ்சுக்கங்க. I don't know Tamil. எனக்கு தமிழ் தெரியாது. I don't know Malayalam. எனக்கு மலையாளம் தெரியாது. I don't know Telugu. எனக்கு தெலுங்கு தெரியாது. I don't know Kannada. எனக்கு கன்னடா தெரியாது. So what he is talking, அவர் என்ன பேசுறாரு I don't understand. எனக்கு புரியாது. What I speak, நான் என்ன பேசுறேன் he doesn't understand. அவருக்கு தெரியாது. But yet he says, I've come to take you. ஆனாலும் அவர் சொல்றாரு, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன்னு. So I said, okay. நான் சொன்னேன் சரி. And I put the bags. நான் பேக் எல்லாம் தூக்கி அந்த இதுக்குள்ள வச்சேன், ரிக்ஷாக்குள்ள. And I sat in the rickshaw. அது உள்ள ஏறி உட்கார்ந்தோம். Now all the husbands, I'm asking you this question. எல்லா கணவர்மாரும் இப்போ இந்த கேள்விகளை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. Brother Edwin, I'm asking you this question, personal question. சகோதரர் எட்வின், உங்ககிட்ட இந்த கேள்வியை நான் கேட்கிறேன், தனிப்பட்ட கேள்வி. Brother Freddy, I'm asking you this question. சகோதரர் ஃப்ரெடி, உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த கொஸ்டினை. Supposing your wife told you, உங்க மனைவி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க,
take your daughter and stay there and don't come to the city. பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ராத்திரிக்கு தங்குங்க, இன்னைக்கு நீங்க வராதீங்க அப்படி சொல்லியிருக்காங்க. But you put her in the rickshaw ஆனா நீங்க பிள்ளைங்களை கூட்டு ரிக்ஷால உட்கார வைக்கீங்க, and you were bringing her home. அவங்கள அப்படியே கூட்டிட்டு வரீங்க. And there was a riot அங்க ஒரு கலகம் நடந்துட்டு இருக்கு. and your daughter got hurt. அங்க உங்க பிள்ளைங்க மேல கள்ள கொண்டு எறிஞ்சதுல மேல காயம் பட்டுருச்சு. What will be your condition when உங்க you meet your நிலைமை wife? வீட்டுக்கு போகும்போது உங்க மனைவியை பார்க்கும்போது உங்க நிலைமை எப்படி இருக்கும்? What will the wife do? உங்க மனைவி என்ன செய்வாங்க? All you wives, what will you do to your husband? மனைவி மாரே நீங்களும் என்ன செய்வீங்க உங்க கணவர் இப்படி வந்தா சொன்னபடி கேட்காம? What? மிசரபிள். Miserable, they'll fry you on a frying pan. நல்லா என்ன செஞ்சிருவாங்க? வறுத்து எடுத்துருவாங்க. அப்படிதானே? The same thing happened to me. அதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. Listen. கவனிங்க. Will you listen? கவனிக்கிறீங்களா? I got into the rickshaw நான் அந்த ரிக்ஷாக்குள்ள ஏறிட்டேன். and the devil said, அப்போ சாத்தான் சொல்லுச்சு என்கிட்ட, if something happens to these two girls, இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு எது நடந்துச்சு? you are finished. தொலைஞ்சது. So I quickly called up my Bombay team, அதனால நான் என்னுடைய பாம்பேல இருக்க என்னுடைய ஜெப நண்பர்கள் எல்லாம் நான் கூப்பிட்டேன். Goa team, கோவால இருக்க ஜெபம் பண்ற நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டேன். and I told them, அவங்க எல்லாத்தையும் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், listen, I'm going into the city. இங்க பாருங்க, நான் இந்த சிட்டிக்குள்ள இப்படி போயிட்டு இருக்கேனாக்கும், I only want you to say this Psalms 91 verse 2. நீங்க திருப்பாடல் 91ல 2வது வசனத்தை எல்லாரும் தயவு செய்து சொல்லுங்க. Psalms 91 verse 2. 91வது திருப்பாடல்ல 2வது வசனத்தை எல்லாரும் தயவு செய்து சொல்லுங்க. Jesus, you are my fortress. இயேசுவே நீரே என் கோட்டை. Jesus, you are my refuge. இயேசுவே நீரே என் புகலிடம். Jesus, you are my God. இயேசுவே நீரே என் கடவுள். Jesus, in you I trust. இயேசுவே உம்மிலே என் நம்பிக்கை நான் வைக்கின்றேன். Because the Bible says, பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, if anyone says these things, இந்த வார்த்தைகளை யாராவது ஒருவர் சொன்னார்கள் என்றால், God will cover him with his feathers. ஆண்டவர் தன்னுடைய ரெக்கைகளை கொண்டு அவர்களை சூழ்ந்து அவர் மறைத்துக் கொள்வார் என்று சொல்கின்றது. He will surely அவர் நிச்சயமாக deliver him from the snares of the fowler. அந்த தீயவனுடைய வலையிலிருந்து அவர்களை அவர் காத்துக்கொள்வார், வேடர்களின் கண்ணியிலிருந்து அவர்களை காத்துக்கொள்வார் என்று சொல்கின்றது. So I told my team, only say this: Jesus, you are my refuge. Jesus, you are my fortress. Jesus, you are my God. In you I trust. அப்போ நான் என்னுடைய அந்த டீம்ல உள்ளவங்ககிட்ட எல்லாம் சொன்னேன், நீங்க இயேசுவே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் பாதுகாப்பு, நீரே என் கடவுள் அப்படி சொல்லுங்க அப்படி சொன்னேன். In the rickshaw we were going on saying these words. நாங்க அந்த ரிக்ஷால போயிட்டே இருக்கும்போது இதையே சொல்லிட்டே போயிட்டே இருந்தோம். Believe me, நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, நம்புங்க. No rickshaw was allowed to move. ஒரு ரிக்ஷாவும் அசையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. Ours was the only rickshaw on the road. ஆனா எங்களோட அந்த ஒரே ரிக்ஷா ரோட்ல போயிட்டே இருக்குது. That went more than 30 kilometers. ஒரு 30 கிலோமீட்டர் அப்படி நாங்க போயிட்டோம். To reach my destination. என்னோட சேர வேண்டிய இடத்துக்கு அப்படியே நாங்க போயிட்டோம். And the amazing thing was, ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னு சொன்னா, from inside the rickshaw we could see the private vehicles are being stopped. இந்த ரிக்ஷாக்குள்ள உட்கார்ந்தே நாங்க பாக்குறோம் தனியாருடைய எல்லா வாகனங்களையும் அவங்க அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க, கல்லெறியறாங்க. But our rickshaw was like invisible, passing through the crowd. ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள கண்ணால பார்க்க முடியாம மறைச்சு எங்களோட ரிக்ஷா மட்டும் போயிட்டே இருக்குது. That is the power when you believe the scripture. நீங்க இறைவார்த்தையை நம்பினா அப்படி ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அதனுடைய வல்லமை. Please read verse number 2. 2வது வசனத்தை 91ல வாசிங்க. Please read verse number 2. 2வது ஆண்டவரே. Now in that verse number 2, is it given I will say? Is it there? அதுல இருக்குதா? Tamil Bible, is it there? I will say. Is it there? Verse number 2. Not I, God. ஆண்டவரை நோக்கி, no,
ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பர். It's not What happened, given. Brother Edwin? It's not given. In Tamil. No. I will protect you. It's not there in Tamil Bible. தமிழ்ல அப்படி கொடுக்கல. No, it's not given. It's Okay, given okay. just The call. English Bible says, now listen. கவனிங்க எல்லாரும், Now listen. நல்ல கவனிங்க. English Bible says, when I say to God, you are my refuge, you are my fortress, you are my God, in you I trust. When I say these words, God promises you one thing. The first thing he will do is, he will take you into the secret place and share his secrets. இங்க இங்கிலீஷ் பைபிள் எப்படி சொல்லியிருக்கு, எப்போ நம்ம கடவுளை நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் இறைவன் அப்படி நம்ம சொல்லும்போது ஆண்டவர் நம்மை ரகசியமான இடத்திற்கு அழைத்து சென்று அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார் என்று கூறப்பட்டுள்ளது இங்கிலீஷ்ல. So what will you call God? அப்ப நம்ம கடவுளை எப்படி நம்ம கூப்பிடுவோம்? எப்படி கூப்பிடுவோம்? You are my refuge, ஆண்டவரே நீரே என் புகலிடம், you are my fortress, நீரே என் அரண், you are my God, நீரே என் கடவுள், in you I trust. நான் உம்மிலே என் நம்பிக்கையின், In you I trust. உம்மிலே என் நம்பிக்கையை வைக்கின்றேன். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. What's the third verse? மூணாவது வசனம் வாசிங்க. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடனின் கண்ணியினின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். So God says, if you do verse number 2, then verse number 3, I will do it. ரெண்டாவது வசனத்தை நீங்க சொன்னீங்கன்னா மூன்றாவது வசனத்தை நான் செய்து முடிப்பேன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு. So when you call God your refuge, நீங்க கடவுளை ஆண்டவரே நீரே என் புகலிடம், it means your hiding place, நீங்க ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம், a place that you go into hiding, நீங்க ஒரு உங்களையே மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு இடம், a place where you spend your time with the Lord. அந்த இடத்துல நீங்க ஆண்டவரோடு உங்களுடைய நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு இடம். When you say, God, you are my fortress, ஆண்டவரே நீரே என் கோட்டை அப்படி சொல்லும்போது it means you are my protector, you my place of protection. ஆண்டவரே நீர் தான் என்னை பாதுகாக்கக்கூடியவர் என்று சொல்கின்றோம். When you call him, you are my God, நீங்க ஆண்டவரே நீரே என் கடவுள் என் இறைவன், you are saying you are true and faithful to your word. அப்படி சொல்லும்போது ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தைக்கு உண்மை உடையவராகவும் பிரமாணிக்க உடையவராகவும் இருக்கிறீர் என்று சொல்கின்றோம். And when you say I trust in you, நம்ம எப்போ ஆண்டவரே நான் உம்மை நம்பியுள்ளேன் அப்படி சொல்லும்போது you are saying you are the place of my security. ஆண்டவரே நீரே என் பாதுகாப்பு அப்படி சொல்றோம். Just write down those 4 points, please. எழுதிக்கோங்க, அந்த 4 பாயிண்டையும் எழுதுங்க. Write down those 4 points. 4 பாயிண்டையும் எழுதுங்க. God is my refuge. ஆண்டவர் என்னுடைய புகலிடம். God is my refuge. ஆண்டவர் என்னுடைய புகலிடம். That means my hiding place. அப்படி என்றால் அவர் நான் மறைந்து கொள்ளும் இடம். நான் மறைந்து கொள்ளும் இடம். Second, God is my fortress. இரண்டாவது ஆண்டவர் எனது கோட்டை. That means அப்படி என்றால் a place of protection. அவர் எனக்கு பாதுகாப்பு அளிப்பவர், பாதுகாப்பு அளிக்கும் இடம். Third, மூன்றாவது is my God. அவர் என்னுடைய இறைவன். Is my God. அவர் என்னுடைய கடவுள். That means is true and faithful to his word. அப்படி என்றால் அவர் தன்னுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராகவும் பிரமாணிக்கம் உள்ளவராகவும் இருக்கின்றார் என்று அர்த்தம். Is true and faithful to his word. அவர் உண்மை உள்ளவராகவும் பிரமாணிக்கம் உள்ளவராகவும் தன்னுடைய வார்த்தையில் இருக்கிறார் என்று பொருள். Fourth one, நாலாவது I trusted him. ஆண்டவரே உம்மை நாம் நம்பியுள்ளேன் என்று சொல்லும்போது He is a place of security. அவர் நமக்கு பாதுகாப்பு அளிப்பவர். அவர் நமக்கு பாதுகாப்பு அளிப்பவர். Praise the Lord. Praise the Lord. Just ask them, the teaching is difficult for them to understand. உங்களுக்கு இப்ப சொல்லிக் கொடுக்கறது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதா, நல்லா ஈஸியா இருக்குதா?
யாருக்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றவங்க கை தூக்கி காட்டுங்க. இப்ப சொல்லி கொடுத்தத எனக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்றவங்க. Because if you understand this, you can use it in a everyday life. இத நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க இத பயன்படுத்த முடியும். Okay, I will explain to you. நான் உங்களுக்கு அதை விளக்கி தரேன். Huh? Psalm 91. Song. You want a song? Song. Okay, song. Song. You know what? One minute. Before we listen to song, பாட்டு கேட்கறதுக்கு முன்னால ஒரு வார்த்தை. you know when Jesus was preaching, ஆண்டவர் இயேசு இப்படி போதித்து கொண்டிருக்கும் போது Peter was on guitar, பேதுரு வந்து ஒரு கிட்டார் வச்சு இப்படி போட்டுட்டே இருந்தாரு பக்கத்துல. Matthew was on the drums, மத்தேயு வந்து ஒரு ட்ரம் வச்சு இப்படி அடிச்சிட்டே இருந்தாரு. James was on a trumpet, யாக்கோபு வந்து இப்படி ஒரு குழல் வச்சு ஊதிட்டே இருந்தாரு. and Jesus was singing. ஆண்டவர் இயேசு அப்படி பாடினாரு. Do you find that in the Bible? பைபிள் அப்படி சொல்லி இருக்குதா? And people would listen from morning till night. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவர் போதித்து கொண்டே இருந்தார். You know why? ஏன் தெரியுமா? Because they believed ஏன் சொன்னா அவங்க நம்புறாங்க that not the song, பாட்டு இல்ல, but the truth will set them free. உண்மைதான் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்பதை அவர்கள் நம்பினார்கள். Hallelujah. If you sing this psalm இந்த திருப்பாடலை பாடுறீங்கன்னு சொன்னா, and you did not understand, அதை நீங்க புரிந்துக்காம அதை நீங்க பாடுனீங்கன்னு சொன்னா, will it work for you? அது உங்களுக்கு வேலை செய்யுமா? புரியாம பாடுனா வேலை பண்ணுமா? அது ஒன்றும் புரியாம பாட்டு பாடி என்ன பிரயோஜனம்? I have got another 20 minutes only. எனக்கு ஒரு அடுத்த 20 நிமிஷம் தான் எனக்கு இருக்கு பேசுறதுக்கு. In 20 minutes you want song or you want me to teach? 20 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு பாட்டு வேணுமா? Song. If you listen. கவனிங்க. If you understand the truth, நீங்க உண்மையை நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் the truth only can set you free. அந்த உண்மைதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். That's what Jesus said. ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார். When my word abides in you, என்னுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் you shall know the truth, நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள், and the truth will set you free. அந்த உண்மையும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொன்னார். You don't understand the truth, நீங்க உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் you cannot be set free. உங்களுக்கு விடுதலையை அனுபவிக்க முடியாது. Hallelujah. ஹalleluya. Okay, you can stand. My sister is showing me a signal that she can't stand. Come on, let's all stand. எல்லாரும் எந்திரிச்சு நிப்போம். Sanan, I want you to make a song now. God, you are my refuge, you are my fortress, you are my God, in you I trust. Look at them all happy. Some of them are purposely doing this. Say, listen. You are my refuge, you are my fortress, you are my God, in you I trust. I will say of the Lord, you are my refuge, you are my fortress, you are my God, in you I trust. Listen. One minute. Son, 1 minute. Listen. He's going to make a song on Psalm 91:2. Listen, he's going to make a song on Psalm 92. திருப்பாடல் 91 2வது வசனத்தை தான் இப்ப பாட்டா அவங்க பாட போறாங்க. பாடலாம்.
So you learn this song, you learn these words, நீங்க இந்த பாடலை நீங்க நல்லா படிச்சிட்டு இந்த வார்த்தை இறை வார்த்தையை படிச்சிட்டீங்கன்னு சொன்னா, and remember when you sing this song, இந்த பாடலை நீங்க பாடும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, God will begin to share his secrets with you. ஆண்டவர் தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள அவர் ஆரம்பிப்பார். Your relationship with God will become very very intimate according to Psalm 91. இந்த திருப்பாடல் 91 படி உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு நெருக்கமானதாக இருக்கும். And you will be delivered from the snares of the fowler. உங்கள் எதிரியான அலகையிடமிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். Praise the Lord. Are you ready? நீங்க தயாரா இருக்கீங்களா? அந்த புரிதலோடு நீங்க பாடுங்க, சரியா? அப்படி நல்லா புரிஞ்சு நீங்க பாடும்போதே உங்களுக்கும் கடவுளுக்குள்ள உறவானது நெருக்கமாகும், நீங்கள் விடுதலையை அனுபவிப்பீர்கள். My brother Sanan is making the song for the first time. இப்போ முறையா இந்த பாட்டு அவங்க உங்களுக்கு பாடுறாங்க. I believe God's gift will help him to do it very quickly. சீக்கிரமா அந்த பாடலை அவங்க பாடுறதுக்கு கடவுள் அவங்களுக்கு இப்போ உதவுவாரு. Thank you, Lord. ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம், நீரே என் இறைவன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம், நீரே என் இறைவன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆண்டவரே எல்லாரும் பாடுவோம். நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம், நீரே என் இறைவன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம், நீரே என் இறைவன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம், நீரே என் இறைவன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம், நீரே என் இறைவன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆண்டவரே நீரே என் கோட்டை, எல்லாரும் உணர்ந்து வாயை திறந்து கண்களை மூடி அனுபவித்து நாம் பாடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். நீரே என் இறைவன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம், நீரே என் இறைவன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம், நீரே என் இறைவன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன்,
உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். எல்லோரும் உம்மில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். உம்மில் நான் நம்பிக்கை. ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம். ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம். நீரே என் இறைவன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம். நீரே என் இறைவன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை. ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம். ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம். நீரே என் இறைவன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை. ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம். நீரே என் இறைவன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம். நீரே என் இறைவன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம். நீரே என் இறைவன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். எல்லோரும் உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். 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 ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம். நீரே என் இறைவன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம். நீரே என் இறைவன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை. ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம். நீரே என் இறைவன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். 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 ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் புகலிடம். நீரே என் இறைவன், உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன்.
வைத்தேன்